30,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்க வந்து ஒரு 20% நீங்க சேவ் பண்ணணும். அதாவது உங்களுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்க வேண்டும். 20%ங்கிறது ஐடியல். இல்ல 20% ரொம்ப கஷ்டங்க அப்படின்னா 10%. 3,000 ரூபாய் நீங்க முதல்ல அதை எடுத்து வச்சுட்டு தான் இந்த 27,000 ரூபாயில தான் எப்படிடா குடும்பம் நடத்துறதுன்னு பார்க்கணும். நம்ம என்ன பண்றோம்னா இந்த 27,000க்கே பத்தல, இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு கடனை வாங்கிட்டு அப்ப எங்க வந்து சேவ் பண்ண முடியும்? இன்கம் மைனஸ் ஸ்பெண்டிங் ஈக்குவல் டு சேவிங்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்றாங்க எல்லாரும். மோஸ்ட் ஆஃப் த டைம் சேவிங்ஸ் வந்து கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன், சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். இன்கம் இந்த சேவிங்கை தூக்கி இங்க போடுறீங்க. இன்கம் மைனஸ் சேவிங் ஈக்குவல் டு ஸ்பெண்டிங். ஓகேங்களா? அப்ப என்ன பண்றீங்க, 30,000த்துல 3,000 எடுத்துட்டு இந்த 27,000க்குள்ள நீங்க பிளான் பண்ணுங்க. சோ வாடகை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30% ஆஃப் த மணி கோஸ் டு வாடகை. இப்ப நீங்க 27,000 பாத்தீங்கன்னா ஒரு 9,000 or 10,000 rupees that goes for the வாடகை. அப்ப 10 அங்க போச்சு, இங்க 13 இங்க போயிடுச்சு. இந்த ரிமைனிங் 17,000ல தான் நீங்க செலவுகள் பாக்கி செலவெல்லாம் பாத்துக்கணும். இஎம்ஐன்னா என்ன தெரியுமா? நீ இன்னைக்கு அந்த பொருள் வாங்குறதுக்கு உனக்கு தகுதி இல்லை, வக்கு இல்லை, அதுதான். அப்ப எல்லாத்தையும் அது மாதிரி வாங்கக்கூடாது. ஏதாவது 1 or 2 விஷயங்கள் வாங்கலாம். எல்லாத்தையுமே இஎம்ஐ அப்படின்னதுன்னா என்னைக்கு நீங்க சேவ் பண்ண போறீங்க?